ஓ நிறுத்து. சில பிராணிகள் எங்க சாப்பாட்டு விடுதியில் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா அந்த ஓ சரி, நான் இந்த விதியை somehow இங்கு கையாள்வேன். मर शायद जानवरात को इजाजत नहीं है, लेकिन बेगस को इजाजत है. बेगस और उनके अंदर क्या है? मेरी चीजें. फिर ये ठीक है, अंदर जाएं. मैं आखिरकार सही खाना खा सकूंगा. कृपया सबसे स्वादिष्ट पकवान की सिफारिश करें. खाना மசாசிகளை உண்மையில் எனக்கு சாட்டைகள் கிடைக்கப்பெறும். பரவாயில்லை என் தோழனே, இப்போது நாம் ருசிகரமான கோழி சாப்பிட போகிறோம். உனக்கு சாப்பிட வேண்டும் தானே? உனக்கு விருப்பம் உண்டு என்பதை நான் அறிவேன். இதுக்காக நிறைய நேரம் எடுத்து விட்டது. நான் ஏற்கனவே பசித்து விட்டேன். நன்றி, என்னை பற்றி மறந்து விட்டாய் என்று ஏற்கனவே நினைத்தேன். பரவாயில்லை தோழனே, யாரும் பார்க்காத போது சாப்பிடுவோம். இதோ உனக்கு. என்ன சுவை நன்றாக உங்களுக்கு பிடிக்கிறதா? அப்ப இதை பொருத்தமாகவே உங்களுக்கு தேர்ந்தெடுத்தார். நானும் மிக கேளிக்கையாக இருந்த உணவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். ஓஹ் இல்லை, நாங்கள் வசமாக பிடிக்கப்பட்டோம் போல இருக்கிறது. என்ன ஏற்ற முடியும் என்று நினைச்சா சாத்தியம் அல்ல. நீ ஏதோ செய்கிற பண்ண உடனே உணர்ந்தேன். இல்லை, தயவு செய்து என்னை அழைத்து செல்வதில்லை. என் நாய்க்கு என்ன ஆகும்? நீங்கள் இங்கே நீண்ட நேரம் தங்க தேவையுண்டு. வேண்டும். நாம் எங்கே இருக்கிறோம்? நீ என்னை வைக்க விரும்பினாய் என நினைத்தேன். இது எல்லாம் என்ன? இல்ல 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 இல்ல. வரவேற்கிறோம். இந்த சுவர் நீண்ட காலம் உங்களின் வீடு ஆகும். அதனால அதுக்கு பழகிக் கொள்ளுங்கள். இல்ல, எனது நாய் பற்றி என்ன? அவன் இங்கு வரலாமா? அவனும் ஒரு குற்றவாளி. இல்லை, நீ ஒருவராகவே இருப்பாய். இல்லை, என் நாயே இல்லாமல் நான் சாகி விடுவேன். ஒரு செல்ல பிராணி இல்லாமல் நான் வாழ முடியுமா? நாங்கள் ஒருபோதும் பிரிந்திருக்கவில்லை. நான் எப்போதும் அவரை எங்கு சென்றாலும் அழைத்துச் செல்கிறேன். நான் இல்லாமல் அவர் பசித்து இறந்து விடுவார். நான் உடனடியாக ஏதேனும் செய்ய வேண்டும். குறைந்தது யாராவது உதவினால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் செய்ய வேண்டியது என்ன? யாரும் என்னை கேட்க முடியவில்லை. எனக்கு தெரியும், அவர்கள் என்னை கேட்க முடியாவிட்டால் எனது செய்தியை பார்க்க வேண்டும். மேலும் துல்லியமாக சொன்னால் எனது குறிப்பு. நான் ஒரு குறிப்பு எழுத வேண்டும். அப்படித்தான் எந்த ஒரு வழிபோக்கும் உதவ முடியும். எனது நாயை எனக்கு கேண்டு வர முடியும். மேலும் நான் அதற்கு பெரிதும் கூலி செலுத்துவேன். இது என்ன அர்த்தம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். எனக்கு உதவி தேவை. நீ எனக்கு என் நாயப்தா, நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன். ஆசைப்படுறேன். எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியான யோதா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல பிகேஎஸ்எஸ்ஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர் தான் மறுபடியும் சோதனை பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன நண்பர் இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ எடுக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒன்று உள்ளது.
ஓ நன்றி. இது எனக்கு ஆனால் அது வலுக்கு சாக்லேட் என்பதை நினைக்காத. முக்கியமானது. எனக்கு ஓ, அடித்து வாக்கில் இல்லை. 6 என்ன செய்யறது? நீ எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன். இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காத. குறைந்தபட்சம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள் நன்றி ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3 ஆனா எனக்கு நம்ப ஒரு தான் முடியல. நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. இவர் அல்ல. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படியே சார், நீ அசைப்பிடிச்சாது. Icarus Fracure அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். இங்க என்ன நடக்குது? இசனிஸ் அடிக்கலத்துல இருக்குது. நீங்க இங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக வாங்க, இருக்கிறேன். தாமஸ். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், எல்லாம் password இது அப்படின்னு இருக்கும். தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். போங்க செய்ய ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. நாற்காலி. ஆம், இது இது வருவதுதான். என்ன? இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டக்ட் டேப் மட்டும் வேண்டும். ஆம், உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோம் சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். மலசுனா பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். வணக்கம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சல் வராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? நீங்க சுழற்சி கொடுறீங்க. என்ன சரந்தா? சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம் விலங்கு. சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. ஏய், என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் தான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறதில்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி, பாரு, நீ என்ன பேசுற? ஏன்னா ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும்.
ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். நான் ஒரு மாசம் நான் சுத்தி sorக்கின்றேன். ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? போகோ வாங்க இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த நீதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. எங்க இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை, நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னி எனக்கு நீங்கள் தெரியும். என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் நன்றாக பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கேஸ் ஆஃப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். இருந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ நான் அந்த சாக்க வந்தேன். எனக்கு ஆசைச்சாம். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி ஹாய், இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஆகாது. ஓ ஹார்ட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? நான் செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை, நான் உண்மையிலே எங்க மான், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் நம்ம கார் நீண்ட உள்ளே அமர காலமாக வேண்டியிருக்கும். ஒன்றாக விற்பனை செய்யலாம். நாம் கூட இருக்கும். அச்சண்டி நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராக இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது சரி. எங்க சேனலை சந்தா பண்ணுங்க. எங்க சுவாரஸ்யமான சவால்களை இன்னும் தவற விட வேண்டாம். மறுபடியும் சந்திக்கும் வரை